தீயணைப்பு வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து 2 நிமிஷத்தில் வரணும். இங்கேருந்து வண்டி 20 நிமிஷம் ஆயிடுச்சு வரத்துக்கு. நான் ஸ்பாட்டில் இங்கே இருக்கேன். அதுலேயும் 20 நிமிஷம் வண்டி வந்து வண்டியில் வந்து தண்ணி இல்லை. ஃபயர் ஆகிறது 2வது வாட்டி ஆகுறது. இப்போ வந்து பாதிப்பு அதிகம். வீட்டில் இருந்த ஒரு பொருளும் எதுவுமே இல்லை. டிவி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, போட்டுக்கு துணி இருந்த துணியும் போச்சு, ஜட்டி கொண்டு போச்சு. ஃப்ரிட்ஜு, டிவி, கட்டில் எல்லாமே போயிடுச்சு. பைக் வாங்கன்னு கேட்டேன், அதுக்காக சேர்த்து வச்சிருந்த காசு கூட மொத்தமாக எரிஞ்சிருச்சு. விஜய் கட்சிக்கும் வந்தாங்க சார். அவங்க எல்லாம் வச்சுட்டு எல்லாம் அதான் குத்தாங்க. அது குத்ததுக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க, ஆளுங்கட்சி நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து உள்ளே வந்து விளையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸை போலீஸ்காரங்க தான் அடிச்சிருக்காங்க. நைட்டு 2 லேடிஸ் அடிச்சிருக்காங்க, வயிற்றுல போட்டு கொடுத்துருக்காங்க. 9:30 மணிக்கு எங்களெல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க. சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பாயெல்லாம் தரோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போய் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே இந்த போலீஸ்காரங்க அவங்கள நுழைஞ்சி அவங்கள வயிற்றுல போட்டு அடித்து பெரிய பிரச்சனையாகி பாதி பேர் வாங்காமலே ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாங்க. வீடு கேட்டிருக்கோம், அது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பொருளுக்கெல்லாம் ஏதாவது பேசி பார்க்குறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, பட்டும் படாத மாதிரி தான் பேசிட்டு போகிறாங்க. 5000 ரூபாய் தர நம்ம வீடு கட்டிக்கணும். 5000 ரூபாயில ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு 5000 ரூபாயில ஒரு கொம்பு கூட வாங்க முடியாது சார். இது ஆக்கிரமிப்பு இடம்னா நாங்க இத்தனை வருஷமா இருக்க போறது இல்ல சார். இது வந்து அப்பத்திலிருந்து குடிசை மாற்று வாரியத்துல இருந்து இருக்காங்க, ஒரு 18-20 வருஷமா இருக்காங்க. ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, கேஸ் பில் எல்லாம் இருந்தா உங்களுக்கு வீடு வரோன்னு சொன்னாங்க. எல்லாமே இருக்கிறோம். இதுவரை யாரும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. எல்லாம் மழை வெள்ளத்துல காத்துல இவ்வளவு தூரம் தண்ணியில எல்லாம் நீந்தி நாங்க இங்கேதான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நாங்க வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய உதயசூரிய நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் நேற்று இரவு வந்து ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினால 25 வீடுகள் வந்து கருகி வந்து நாசமாயிருக்கு. நல்ல வேளை எந்த உயிர் சேதமும் ஏற்படாத பட்சத்துலையும் இந்த மக்களோட அவங்க வச்சுருந்த எல்லா உடைமைகள், எல்லா பொருட்கள் எல்லாமே தீயில வந்து எரிஞ்சு மொத்தமாகவே வந்து நாசமாயிருக்கு. அவங்களுக்கு மார்னிங் அரசாங்க சைட்லேருந்து ஒரு சில சலுகைகள்லாம் தரோம் அப்படின்னு வந்து சொன்ன பட்சத்துலேயும் இந்த மக்களோட ஒரு நிலைமை வந்து ரொம்பவே கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. ஸோ அந்த பகுதி மக்கள்கிட்டே போய் வந்து கேட்போம் அவங்களோட உண்மையான பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத. நான் நேற்று வெளியே போயிருந்தேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இந்தமாரி வீட்டில் பக்கத்துலலாம் எரியுதுப்பா அப்படின்னு கூட நான் பதறிச்சு வந்தப்போ பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அனுப்பவே இல்லை. எல்லாமே அப்போவே கொஞ்சம் நேரத்தில். ஆமாம், நைட் யாருமே உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. மார்னிங் தான் அனுப்புனாங்க. மார்னிங் வந்து பார்க்குறேன், நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கி போடாமல் வச்சுருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடுச்சு. அப்பா ட்ரெஸ்ஸு, அப்பா லாரி டிரைவர், அவர் வேலைக்கு போனால் தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட முடியும். நான் படிக்கிறேன், தங்கச்சி படிக்கிறா, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அம்மா டைம் கிடைக்கிறப்போ மிஷினில் ப்ளவுஸ்லாம் தைப்பாங்க, அந்த மிஷினும் போயிடுச்சு. ஃப்ரிட்ஜு, டிவி, கட்டில் எல்லாமே போயிடுச்சு. நான் பைக் வாங்கன்னு கேட்டேன், அதுக்காக சேர்த்து வச்சிருந்த காசு கூட மொத்தமாக எரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நஷ்டஈடாக அரசாங்கம் ஏதாவது நிவாரணம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லலை. எங்களுக்கு வேறு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை நான் மேல் இடத்துல பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. வருஷமாகவே ஆனால் அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆமாம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இங்கே இருக்காங்க. எனக்கு சண்டே பர்த்டே, 20 வயசு ஆச்சு. 20 வருஷம் எனக்கு நினைவு தெரிஞ்சு இங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும், வேற எங்கேயும் இல்லை. இந்த கோரிக்கை வந்து இருக்கு, இன்னொரு வீடு. ஆமாம். இப்போ வேற என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அரசாங்க சைடு? வேற எதுவும் சொல்லலை. வீடு கேட்டிருக்கோம், அது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பொருளுக்கெல்லாம் ஏதாவது பேசி பார்க்குறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, உங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம். ஆமாம், பட்டும் படாத மாதிரி தான் பேசிட்டு போகிறாங்க. சோறு கொடுக்குற ஒரு வாரத்துக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன்றாங்க. 5000 ரூபாயில வீடு கட்ட முடியுமா சார்? 5000 ரூபாயில ஒரு கொம்பு கூட வாங்க முடியாது சார். அவ்வளவுதான் தராங்க. 5000 ரூபாய் தர நம்ம வீடு கட்டிக்கணும். 5000 ரூபாயில ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு 5000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? 25 வீடு இதுவா இருக்குதா இங்க. 5000 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ள உங்களுக்கு நகை எல்லாம். ஆமா, அண்ணனுக்கு துணி கூட இல்ல. குழந்தைங்களுக்கு அங்க போய் பக்கத்து அங்க இருக்கிறவங்களா அந்த வாங்கினது போட்டேன் நான் துணியை.
நேத்து காலையில இருந்து வந்தவங்க அதிகாரிகள்லாம் என்னதான் சொல்றாங்க? உங்களுக்கு நிவாரணம் தர மாதிரி என்ன பேசுறாங்க? தராங்க? எதுவுமே தரல. நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தங்கறதுக்கு இருக்கிறதுக்கு இடம் தரோம். அவங்களோட ஓன் இன்கம்ல தான் கொடுத்துருக்காங்க. நானா பார்த்து உங்களுக்கு கொடுக்குறது. கவர்மெண்ட்ல இருந்து நிவாரணம் வரும்போது உங்களுக்கு தருமா? தரோம். இப்போதைக்கு வீடு ஏதும் முடியாது. வீடும் கட்டி தர முடியாது. இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஆனதா சொல்றாங்க. இது ஆக்கிரமிப்பு இடம்னா நாங்க இத்தனை வருஷமா இருக்க போறது இல்ல சார். இது வந்து அப்பத்துல இருந்து குடிசை மாற்று வாரியத்துல இருந்து இருக்காங்க. ஒரு 18-20 வருஷமா இருக்காங்க. குளமா இருந்த இடத்துல அவங்க வீடு இருந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இங்க வீடு கொடுத்தாங்க. இங்க கட்டி இருக்க சொன்னாங்க. இல்லாதவங்க தான் இருக்கிறோம் இங்க. நாங்க இது வந்து எப்படியோ ஒரு 25 வருஷத்துக்கு மேலதான் இங்க இருக்கிறோம். இங்க அப்ப மழை வெள்ளம் எல்லாத்துலயுமே நாங்க இங்கதான் இருக்கிறோம். இந்த இடத்த விட்டு நாங்க எங்கேயுமே போல. இப்ப திடீர்னு இப்ப இந்த இடம் இறஞ்சிச்சு. இப்ப விட்டு காலி பண்ணாங்க. எங்க போறது? 5000 ரூபாய் குத்தாலாம் வேலைக்கு ஆகாதுங்க. உங்களுக்கு வீடு கட்டி தர சொல்லி கோரிக்கை எல்லாம் வச்சப்பெல்லாம் என்ன சொன்னாங்க? சொன்னாங்க சார். சொன்னாங்க. வீடு தலைமைச் செயலகத்திலே போய் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் சார். 15 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. வீடு தரோம். அரசாங்கமே நிறைய மாறி இருக்குமே. ஆமா, மாறிடுச்சு. அரசாங்கம்லாம் மாறிடுச்சு. வீடு கட்டுறாங்க, தருவாங்க. ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, கேஸ் பில் எல்லாம் இருந்தா உங்களுக்கு வீடு வரும்னு சொன்னாங்க. எல்லாமே இருக்கிறோம். இதுவரை யாரும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. எல்லாம் மழை வெள்ளத்துல காத்துல இவ்வளவு தூரம் தண்ணியில எல்லாம் நீந்தி நாங்க இங்கே தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நாங்க சரி புறம்போக்கு இடம்னு சொல்றாங்களா? அப்ப எங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லுங்க. பட்டா கொடுக்க சொல்லுங்க, இல்ல இருக்கிறதுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க. எங்கேயாவது இதுக்கு முன்னாடி பட்டாக்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் எல்லாம் அப்பப்பா போயிட்டு எழுதி எல்லாம் வீடு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு அப்பப்பா ஆபீஸுக்கு போய் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். ஆனா அதுக்கு அப்புறம் எதுவுமே பதிலே சொல்லல. நிவாரணம் இதெல்லாம் கொடுத்தாங்க. 10 கிலோ அரிசி, அப்புறம் 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து இங்கே வந்து தீ அணைப்பு வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து 2 நிமிஷத்தில் வரணும். இங்கேருந்து வண்டி வருதுன்னு தான். இங்கேருந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு வண்டி வரதுக்கு. அவங்க வரதுக்கு லேட்டாக இருக்கு. ஆமாம், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சொன்னீங்களா அதிகாரிகள்கிட்ட? எல்லார்ட்டும் சொன்னோம். அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க? 20 நிமிஷம் ஆயிடுச்சு வரதுக்கு. அதுலேயும் 20 நிமிஷம் வண்டி வந்து வண்டியில் வந்து தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. அது வந்து டேங்கில் எடுத்து வந்து கூட இவ்வளோ பெரிய சேதாரத்தை தவிர்த்துருக்கலாம் இல்லையா? ஆனால் இங்கேருந்து வந்து இங்கே வண்டி இங்கே ஸ்பாட்டில் இங்கே நிப்பாட்டி வச்சு இங்கேருந்து வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு இருக்கலாம். இவ்வளோ இது சேதாரம் ஆயிருக்காரு. வண்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் நிப்பாட்டு அங்கே போயிட்டு வச்சுருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் வந்து வண்டி வரும்போது நான் ஸ்பாட்டில் நான் இங்கே இருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு வெளியே வச்சுட்டு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். வண்டி எடுத்துன்னு வந்து நான் இங்கே நிப்பாட்டு இங்கேருந்து அடிக்கணும். வண்டி இங்கேருந்து தான் ஃபயர் வருது, இந்த சைடெலாம் வருது, இங்கேருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லினேன். அது அவங்க எதுவும் கேட்கலை. புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் டேங்கில் தண்ணி இல்லை. இப்போ ஆமாம், டேங்கில் தண்ணி இல்லை. இப்போ ஃபயர் சர்வீஸ் வண்டினா எப்படி இருக்கணும்? ஒரு எதனா ஒரு அர்ஜென்ட் எதனா ஆயிடுச்சுன்னா ஸ்பாட்டில் எதனா ஃபுல் டேங்க் இருக்கணும். ஃபுல் டேங்க் இருக்கணும். எதுவுமே இல்லை. பாதி டேங்க் வச்சுருந்து 20 நிமிஷம் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் கூட கிடையாது. பக்கத்துலேயே ஃபயர் சர்வீஸ் இருக்குது. 2 நிமிஷத்தில் வரலாம் இங்கேருந்து. அஜாக்கிரதையாக விட்டுருக்காங்க. ஆமாம். நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி நடந்திருக்குன்னு? எல்லாம் சொன்னேன் சார். ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லிட்டு. ஆமாம், எல்லாமே சொன்னோம். எல்லாமே நான் எல்லாட்டையும் இன்ஸ்பெக்டர் இருந்தது எல்லாட்டையும் நான் பேசணும். வந்து உங்களுக்கு மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்தப்பெல்லாம் போலீஸ் விடலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அவங்க எல்லாம் போலீஸ்காரங்க உள்ளே உள்ள சார். எங்க என்ன போச்சு? ஆமா, யாருமே உள்ள நைட்டு 10 மணி வரல உள்ள விஜய் கட்சிக்கு வந்தாங்க சார். அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. எல்லாம் பெட்ஷீட்டு எல்லாம் அதான் குத்தாங்க. அது குத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க? யாரு? போலீஸ். போலீஸ் இல்லை, போலீஸ் இல்லை சார். போலீஸ் இல்லை, அவங்களுக்குள்ளேயே இது எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்களாம் வந்து நீங்கள் எதுக்கு வரீங்க? ஆளுங்கட்சி நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து உள்ளே வந்து விளையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்க? போலீஸுமே அவங்கள சேர்த்து தள்ளி விட்டதாக தான் ஒரு புகார் வந்து போயிட்டு இருக்கு காலையிலேருந்து. போலீஸ் வந்து லேடிஸ் சப்போர்ட் அடிச்சான்னு சொன்னாங்க. கட்சிக்காரங்கள லேடிஸ போலீஸ்காரங்க தான் அடிச்சிருக்காங்க நைட்டு. கொஞ்சம் பெண்களை எல்லாம் ரொம்பவே மோசமா. ஆமா, மோசமா பேசி அடிச்சு ரொம்ப இது பண்ணாங்க. 2 லேடிஸ் அடிச்சிருக்காங்க, வயித்துல போட்டு குத்திருக்காங்க. அது குத்து ஸ்டாலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க போல சார். அப்படியா? அதெல்லாம் சம்பவம் நடந்தப்ப எத்தனை மணி இருக்கும்? ஃபயர் ஆன பிறகு மணி ஒரு 9:30-10 அப்படிதான் சார் இருக்கும். ஃபயர் நைட் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை ஆனது வந்து நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும் சார். 9:30 மணிக்கு எங்களெல்லாம் அவங்க கூப்பிட்டாங்க. சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்,
உங்களுக்கு பாயெலாம் தரோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போய் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே இந்த போலீஸ்காரங்க அவங்கள நுழைஞ்சி அவங்கள வயிற்றில் போட்டு அடித்து பெரிய பிரச்சனையாகி பாதி பேர் வாங்காமலே ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாங்க. அந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க. இங்கே வீடு என்ன போச்சு ஏது போச்சுன்னு கூட கொடுக்கக்கூடிய நிவாரணமே சரியா கொடுக்கல. சரியா ஆமாம். இந்த இடம் வந்து மைதானம், மைதானம். சின்ன பிள்ளைங்களாம் வந்து விளையாடுறது கொள்வது, அதுக்கப்புறம் மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கிற இடம் தான் இது. இது யாரோட ப்ராப்பர்ட்டி என்ன இதெல்லாம் தெரியாது, அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, வயசும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆப்போசிட்டில் இருந்த பில்டிங்லாம் இடித்தாங்க. இடிக்கும்போது அவங்களுக்கு இடம் வேணும் போது இங்கே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வலித்து அவங்கவுங்க இந்த இவ்வளோ வேணும்னு கட்டியிருந்தாங்க. அவங்கவுங்க வீடு கொடுத்தோடனே அவங்கவுங்க காலி பண்ணி போயிட்டாங்க. அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு விற்றுட்டு போயிட்டாங்க. வீடே இல்லாதவங்க இந்த இடத்த வந்து வாங்கி அவங்கவுங்க தடுத்து இவ்வளோ அப்படின்னு இருந்தாங்க. இதே மாதிரி தான் இருந்துட்டுருக்காங்க. இது 2வது வாட்டி ஆகுது. இது ஆமாம், ஃபயர் ஆகிறது 2வது வாட்டி ஆகுது. முதல் தடவை ஆனப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்ப நீங்க முதல் வாட்டி எழுதும் போது இவ்வளோ பெருசாலாம் பாதிப்பு ஏற்படலை. சும்மா நார்மலாக தான் ஆச்சு. அப்பவே மேபி பார்த்துருந்தாங்கன்னா இதை தவிர்த்துருங்க. அப்பவே பார்த்துருந்தாங்கன்னா நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு இந்த இடம் இல்லாமல் மாற்றி வேறு இடம் கொடுத்தா கூட அப்பவே நல்லா இருக்கும் நாங்கள் சொன்னோம். அதை யாருக்கு அதுலையுமே வாங்கலை. அதிகாரிகள் எல்லாத்தையுமே சொன்னீங்களா? இல்லை அதிகாரியெல்லாம் யாரும் வரல. இல்லை அப்போது அந்தளவுக்கு ஃபயர் ஆகலை, அதனால் வந்து அந்தளவுக்கு யாரும் இது பண்ணல. இப்போ வந்து பாதிப்பு அதிகம். ஏன்னா உயிர் சேதம் எதுவும் இல்லை, ஆனால் வீட்டில் இருந்த ஒரு பொருளும் எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், க்ளீனாக தெரியும். இது உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க பொண்ணுங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வீடுன்னும் போது ஒரு 3 குடும்பங்குது. ஒரு வீடுன்னும் போது 3 குடும்பங்குது. புள்ள பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்க சேர்த்து, அப்பா அம்மாவோட சேர்த்து அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது இவ்வளோ நாளாக நாங்கள் இங்கே இருந்துட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று இடம் கொடுத்து ஒரு வீடோ ஏதாவது ஒன்று கொடுக்குறது மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லதாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் இதை ரெக்வஸ்ட்டாக வந்து அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்க? அதெல்லாம் மனுலாம் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். முதலமைச்சர், அதாவது இருந்த சிஎம்முக்கும் இப்போ இருந்த சிஎம்முக்கும், அதாவது பிரதமருக்கும், அவங்கவுங்க அங்கங்கே இது போடுவாங்களா, டென்ட்டு போடுவாங்க இல்லையா, டென்ட்டு போடும்போது நாங்கள் இந்த மாதிரி வீடு தரோம் அது தரோம் வந்து உங்களோட இதெல்லாம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் பிரதமர், அதாவது பிஜேபி கொண்டு, ஏடிஎம்கே கொண்டு, திமுக கொண்டு நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆனால் திமுகலேருந்து வந்து இப்போ வந்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக உங்களோட பாதிக்கப்பட்ட வீடுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு நிவாரணம் பண்ணுறோம், கம்பல்சரி நாங்கள் நிவாரணம் பண்ணுறோம் இன்றைக்கி சொல்லிட்டு போயிருக்காரு. காலையில் வந்து அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சார். இப்போ எத்தனை வீடுகள் மொத்தம்? குறைஞ்சபட்சம் ஒரு 25 வீடு கிட்ட ஃபுல் டேமேஜ். ஒரு 5-6 வீடு வந்து லைட்டாக சேதாரம் ஆகிருக்கு. ஓரளவுக்கு சேதாரம் ஆகிருக்கு. யாருக்கும் ஒருத்தருக்கும் அடிப்படல. ஆனால் அவங்க வீட்டில் இருந்த ஒரு சின்ன பொருள் கூட எல்லாம் காலி. இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுவும் எல்லாமே காலி. அதுவும் எல்லாம் காலி. நீங்கள் கேட்டிங்களா? என்ன இல்லை, அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லையா, உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லையா, இல்லை உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லையா, இல்லை உங்களோட ஜாதி சர்டிஃபிகேட் இல்லையா, இதெல்லாம் கேட்டு காலையில் வந்து எம்எல்ஏ வந்து அவர் கூட வந்தவங்க கொண்டு எல்லாருமே வந்து பேசிட்டு தான் போனாங்க. அவர் தனிப்பட்ட முறையில், எம்எல்ஏ தனிப்பட்ட முறையில் வந்து அவரும் உதவி வந்து செஞ்சுட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒரு கட்சிக்காரங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. செய்யாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் செய்கிறத விட எங்களோட ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு தனியாக ஒரு வீடு வேணும். ஒரு ஹவுசிங் போர்டு இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு 43 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 20-21 வருஷமாக இது இருக்குது. ஆமாம், இந்த இடம் இது, அதாவது 54th நம்மளுக்கு வீடு பிளாக்கு, அந்த 54th பிளாக்கில் தான் வீடு. அந்த வீடு இடிக்கும்போது தான் இந்த இடத்த வந்து கொடுத்தாங்க. இங்கே இந்த காலியாக இருக்குது, நீங்கள் வேணால் கட்டிங்க அப்படின்னு சொல்லி மாற்று எடுத்து கொடுத்தாங்க. அதுலேருந்து அப்படியே ஒருத்தராக மாறி போனதுனால இப்போ சுத்தமாக இங்கே வந்து ஒருத்தர் கூட ஒரு வீடு இல்லாதவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை இப்போ இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு வீடு கிடச்சா போதும், வேறு எதுவும் வேணாம். இப்போ எங்களுக்கு டிவி போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, போட்டுக்கு துணியை போச்சு, ஜட்டி கொண்டு போச்சு. ஆனால் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் வாங்கிப்போம். ஆனால் எங்களுக்கு முதல்ல, அதாவது இப்போ இருக்கிற
இப்போ எங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வீடு, அது மட்டும் செஞ்சால் போதும். அரசாங்கத்துக்கு அந்த ஒரு கோரிக்கை மட்டும் எங்கள் இடத்து சார்பாக நாங்கள் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தாவேக்கா கட்சிக்காரங்க வந்தப்பதான் என்ன பிரச்சனைனால ஃபர்ஸ்ட் போலீஸ் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க? ஏன்னா ரொம்ப மோசமா நடந்திருக்கு. ஜனம் வந்து கூலி நிறைய இருக்குது. அடிபட்ட வீடு ஒரு 20 வீடு. இந்த பொருட்களை பார்த்து மக்கள் ஏறி விழுவோம். அவங்க ரெஸ்கியூ பண்ணுனா மக்களை வந்து நேர் வழியில் நிறுத்தி வச்சிருக்கணும். போய் அவங்க கட்சிக்காரங்கிட்ட போய் நீ ஏன் கொடுக்குற க்ரௌடு சேருதுன்னும் போது தள்ளுமுள்ளாகி பிரச்சனை ஆச்சு. மார்னிங்லேருந்து வந்த அதிகாரிகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணி தரதா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? எதுவும் சொல்லல. எதுவும் சொல்ல 5000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டிக்கங்க. எதுவும் சொல்லல. 5000 ரூபாய் கொடுத்து வீடு பருப்பு, கட்டி எண்ணெய், கோதுமை, பெட்ஷீட்டு, நைட்டி, பாய், டப்பு, அப்புறம் சக்கரை, இந்த ஒரு 8-9 பொருள் ஆமா இந்த கொடுத்திருக்காங்க. மாதிரி கொடுத்திருக்காங்க. இத யாரு நீங்க கூட பாவம் பார்த்து காசு ஒரு போறீங்க சார் 5000 எங்களுக்கு வந்தா. அவ்வளவுதான். நீங்க கூட கொடுப்பீங்க இல்லையா? பாக்குறவங்க கூட ஐயோ சாப்பாடு இல்லாத இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தா ஒரு இதுவா? இதெல்லாம் எங்களுக்கு போதுமா? எங்க போய் குழந்தைங்களை வச்சு எங்க நாங்க படுப்பாங்க? இழந்ததுக்கு ஈடாகுமா? குழந்தைங்களை வச்சு எங்க போய் படுப்பாங்க? வயசு பொண்ணு இருக்குது, அதை எத்தனை ரோட்ல வச்சு படுக்க முடியுமா சார்? இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த தீ விபத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்யணும் அப்படின்ட்டு தேடியோடி வந்த தாவேகா கட்சியினர், குறிப்பாக தாவேகா கட்சியை சேர்ந்த பெண்களை காவல்துறையினரும் பிற கட்சிக்காரங்களும் ரொம்பவே வலுக்கட்டாயமாக பிடிச்சு தள்ளினதால் அவங்களுக்கு சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளும் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மக்களோட குமுறல்கள் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பட்சத்துலையும் அரசாங்கத்திலிருந்து இவங்களுக்கு சரியான வீடு கட்டி கொடுக்காத காரணத்தினால இன்னைக்கு இந்த மிகப்பெரிய இழப்புனால அவங்களுக்கு அவங்க வச்சிருந்த எல்லா உடைமைகள், எல்லா பொருட்கள், சின்ன குழந்தைங்க வச்சிருக்கக்கூடிய அவங்களோட திங்ஸ்ல இருந்து, அவங்க படிக்கிற புத்தகங்கள்ல இருந்து, சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற அரிசி வரைக்கும் எல்லாமே வந்து கருகி போயிருக்கு. இதை குறிப்பாக அரசாங்கத்தை சேர்ந்தவங்க, தமிழக அரசாங்கம் கையில் எடுத்து இந்த மக்களுக்கு தேவையான அதிகபட்ச நிவாரணம் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்றத அவங்களோட மிகப்பெரிய கோரிக்கையாகவே வந்து இருக்குது.